வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். கிச்சில கம்முட்டுறதுன்றத நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம பாருங்க, எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய பாடியில ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்ஸ் இருக்கும், அங்க நம்ம கிச்சில காமூட்டினா மட்டும்தான் நமக்கு கிச்சிலக்கா ஆகும். அதுவே நமக்கு நாமளே கிச்சிலக்கா மூட்டணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒண்ணுமே வராது, சிரிப்பெல்லாம் வராது. ஆனா ஏன் மத்தவங்களுடைய கைப்பட்டா மட்டும் நமக்கு சிரிப்பு வருது? சரி, இது மட்டும் கிடையாது. நம்ம பாடியில இவ்வளோ பார்ட்ஸ் இருந்தாலும் எல்லா இடங்கள்லயும் தொட்டா கிச்சிலக்கா மூட்டாது. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடிய அந்த வயிற்று பகுதியிலயோ இல்லைன்னா கால் பாதத்திலயோ இல்லைன்னா நம்ம கைக்கு கீழேயோ இந்த மாதிரியான இடங்கள்ல ஜாயின்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல அங்க மட்டும்தான் கிச்சலக்கா பண்ணோம்னா உடனே நமக்கு சிரிப்பு வந்துடும். அதுக்கான காரணம் என்னன்னா, ரொம்ப சென்சிட்டிவான நர்வ்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க. அது வழியா தான் லொக்கேட் ஆகி போகும். அதனால ஒன்ஸ் யாராவது கிச்சலக்கா மூட்டினாங்கன்னா அது ஸ்பைன் வழியா அப்படியே சிக்னலை நம்ம பிரெயினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது வேற யாராச்சும் பண்றாங்களா இல்ல நமக்கு நாமளே பண்ணிக்கிறோமா, வேற யாராச்சும் பண்ணாங்கன்னா அது ஒரு டிஃபென்ஸா செயல்படும். நமக்கு நாமளே பண்ணிக்கிட்டோம்னா அது ஒரு கேஷுவல் வந்து வச்சு சொரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி நம்மளுடைய பிரெயினே தனித்து பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நமக்கு வேற யாராச்சும் கிச்சலக்கா மூட்டினாங்கன்னா சிரிப்புறது, நமக்கு நாமளே ட்ரை பண்ணோம்னா ஒன்றும் வராது. ஈவன் மனுஷங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சென்சிட்டிவ் நர்வ்ஸ் இருக்கக்கூடிய இடமான கழுத்தை தான் ஃபர்ஸ்ட் பிடிப்பாங்க. அது நம்ம நிறைய படங்களையோ சீரியல்ஸ்லயோ பார்த்துருக்கோம். இல்ல ரியல் ஃபைட்ல கூட அதான் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளோட பிரெயின்ல டிஃபால்ட்டா தெரியும் அந்த கழுத்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப எசவா இருக்கு அப்படின்றது மட்டும் இல்ல, அங்கதான் சென்சிட்டிவ் நர்வ்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோம்னா அந்த நர்வ்ஸால தாங்க முடியாதுன்னு தெரியும். ஈவன் அது ஹியூமன்ஸ்க்கு மட்டும் கிடையாது. சிங்கம் வேட்டையாடும் போதோ இல்ல புலி வேட்டையாடும் போதோ ஏதாவது ஒரு இறைய பார்த்துருச்சுன்னா அதோடைய கழுத்தையோ இல்ல வயிற்று பகுதியோ தான் முதல்ல அது பிடிக்கும். ஏன்னா அங்கேயும் அதே மாதிரியான சென்சிட்டிவ் நர்வ்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதுனாலதான் மெக்கா ரெசெப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசெப்டர்ஸ் மட்டும்தான் நம்மளுடைய பாடிக்கு யாராவது கிச்சலக்கா மூட்டினாங்கன்னா உடனே சிக்னலை பாஸ் பண்ணும். இது ஒரு வேளை பாஸ் பண்ணலன்னா அது நடக்கவே நடக்காது. கார்பன் கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட், இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இங்க ரன் ஆயிட்டு இருக்கும்போது அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் அந்த கார்பனை வெளியே தள்ளுறதுக்கான உரிமம் இருக்கு. அது அக்ரிமெண்ட் படி அந்தந்த பிசினஸ் எல்லாம் அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த கார்பனை வெளியேற்ற முடியும். ஆனால் அதை தாண்டி ஏற்றும் போது அப்போ டெஃபினட்டா அவங்களுக்கு ஃபைன் விழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்மளால காம்பன்சேட் பண்ண முடியும். எப்படின்னா, இந்த கார்பனை எந்த அளவுக்கு நம்ம எமிட் பண்றோமோ அதே அளவுக்கு நல்ல காத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுதான் கார்பன் கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் கார்பன்ஸை வெளியே விடுதோ, அதே மாதிரி ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இவங்க கொடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் யாருன்னா கார்பனை எமிட் பண்றாங்கல்ல, அவங்க கொடுக்கிற பணத்தை வச்சு இன்னும் நிறைய மரங்களை வளர்த்து அந்த அளவுக்கான ஆக்சிஜனை காம்பன்சேட் பண்ணுவாங்க, நல்ல காற்றை காம்பன்சேட் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு கார்பனை எமிட் பண்றாங்களோ வெளியே, அந்த அளவுக்கு நாங்க இந்த இடத்துல காத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கும் போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான ஃபைனை அப்படியே தள்ளுபடி பண்ணிடுவாங்க. இதன் காரணமாக தான் இந்த கார்பன் கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ டெல்லி மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொள்ள காசு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே பொல்யூஷன் இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு வேலை ஏதோ ஒரு இடத்துல தோப்பு துறவெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு வேளை இந்த விஷயத்தை கொண்டு போய் யார் யாரெல்லாம் இந்த கார்பனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த கம்பெனிஸ் கிட்டலாம் கொடுத்தோம்னா அவங்களே அதை பார்த்துப்பாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தடுத்தது உங்களுக்கு பணமும் வர ஆரம்பிக்கும் அண்ட் உங்களோட இடமும் சேஃபாக இருக்கும். ரேஸ் டைப் ஆஃப் ஹெல்மெட்லாம் பார்க்கும்போது இந்த ஹெல்மெட்டே ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த ஹெல்மெட்டோடைய பின்னாடி பகுதி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஷார்ப்பாக ஒரு முனை இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஹெல்மெட்டோடைய ஸ்ட்ரக்சர்லாம் தாண்டி ஏன் தனியாக வந்து நிற்குது அப்படின்னு யோசிச்சோம்னா அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு. இதனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இப்போ வரைக்கும் தவிர்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? உண்மை என்ன நடக்குதுன்னா, அந்த ஹெல்மெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்பாய்லர் ஒரு தடுப்பு சுவரா செயல்படுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வேகமா ஒரு வண்டியில போய்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அப்போ எதிர்ப்புறமா வரக்கூடிய காத்து நமக்கு எதிர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த காத்து அப்படியே போய் கீழே இறங்குச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வேக்யூம் ப்ரெஷர் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன நடக்கும்னா ஹெல்மெட் கிடு கிடு கிடுன்னு ஆடுறது, இல்லைன்னா நம்மளுடைய தலையை பின்னாடி தள்ளிட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சில ஹெல்மெட்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா இந்த ஸ்பாய்லர் இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா அந்த காத்து அப்படியே அந்த ஸ்பாய்லர் மேல பட்டு வெளியே போயிடுமே தவிர்த்து அது திரும்ப நம்மளுடைய பின்னந்தலைக்கு கீழே வராம பார்த்துக்கும். இதன் காரணமா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இப்போ வரைக்கும் தவிர்த்திருக்கு. ஆனா அது தெரியவே தெரியாது நிறைய பேருக்கு. ஈவன் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அந்த கார்ல எல்லாம் போகும்போது ஏதாவது ஒரு விண்டோல ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் திறந்துச்சுன்னா சலசலன்னு சத்தம் வரும். அதுதான் ஏர் பஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் பஃபிங்குமே இந்த ஹெல்மெட்ல இருக்கக்கூடிய ஸ்பாய்லர்னால தான் தவிர்க்கப்படுது அப்படின்னா அப்போ இது எவ்வளோ நல்லதா இருக்கும். ஏன்னா இந்த ஏர் பஃபிங்னால நிறைய பேர் தலைவலி வரும், சலசலன்னு அடிச்சுக்கிட்டே. ஆனால் இந்த ஒரு விஷயம் அதில் தாக்கு பிடிச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு.
அதனால இந்த ஸ்பாய்லர் இதுக்கப்புறமா பின்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்க மூக்குலேயே அடிக்குதே அப்படின்னு சொல்லிலாம் கவலைப்படாதீங்க. வேணா நீங்களும் ஒரு ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க. மனிதர்களுடைய எலும்பு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ நீங்க என்னன்னா அந்த எலும்பை எடுத்து ஒரு விழாலும் எடுத்துட்டு அந்த எலும்பு அப்படியே சின்னதாக்கி ஒரு கியூப் சைஸுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மொத்த டென்சிட்டியும் ஒரு கியூப் சைஸ்க்கு வந்துருச்சுன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ஏதோ ஒரு கார் ஏறி அது மேல இறங்கினாலே டப்புன்னு உடஞ்சிரும்பா அப்படின்னு யோசிப்பீங்க. அதுதான் கிடையாது. காரை நீங்க நெட்டுக்குத்தலா நிக்க வச்சு ஒரு கார் இல்ல, இன்னும் ஒரு 7, 8 கார் நின்னாலுமே அந்த போன் வெயிட்ட தாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போனுக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு. அதனால தான் இவ்வளோ வெயிட்ட தாங்குது. ஈவன் நமக்கு இம்பாக்ட் ஆகும்போது அப்புறம் ஏன்பா வலிக்குது? நம்ம ஏதாவது திடீர்னு இடிச்சிட்டோம்னாலோ, இல்ல மேல இருந்தெல்லாம் குதிச்சாலோ உடனே நமக்கு எலும்பு வலிக்குதே. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எலும்பு மட்டும் அதுக்கான ரீசன் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய சதையா இருக்கட்டும், இல்ல அந்த சதைக்கு நடுவுல இருக்கக்கூடிய நரம்புகளா இருக்கட்டும், இப்படி எல்லாமே ஒரே டைம்ல இம்பாக்ட் ஆகும்போது தான் நமக்கு அந்த வலி வருதே தவிர்த்து, மித்தபடி எலும்பால மட்டும் நமக்கு அவ்வளோ வலி வராது. ஆனால் ரொம்ப எக்கு தப்பா ஒரு ஸ்ட்ரக்சர்லெஸ்ஸா ஏதாவது ஒண்ணு அந்த எலும்புல படும்போது அது உடையறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுவே நீங்க அத ஒரு கியூப் சைஸா ஆக்கிட்டீங்கன்னா, அந்த மொத்த டென்சிட்டியும் இவ்ளோ பிரஷர் வேணாலும் தாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏசில இருந்து எப்படிப்பா கூலிங்கான காத்து வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவுட்டர் வச்சிருப்பாங்க. அந்த வென்ட்ல இருந்து காத்து உள்ள வந்து, அதிலிருந்து நமக்கு கூல் ஆகி, அதுக்கப்புறமா நமக்கு கூலான காத்து வருது அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. சரி, அப்படியே ஒரு வேளை காத்து அது வழியா வருதுன்னா, எப்படி அது வழியாவே வெளிய போகும்? சூடா யோசிக்கணும் இல்லையா? ஏசி எப்படி செயல்படுதுன்னா, நம்மளுடைய ரூம்ல இருக்கக்கூடிய காத்து எல்லாத்தையும் அது உறிஞ்சுக்கும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காப்பர் காயில், ரெஃப்ரிஜரன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம், கெமிக்கல். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய காத்தையே இழுத்து கொஞ்சம் மாய்ஸ்சராவும், கொஞ்சம் கூலிங்காவும் வெளிய தள்ளும். ஆனா, உள்ள இருக்கக்கூடிய ஹீட் எல்லாத்தையுமே ரூமுக்குள்ள தள்ளாம, அவுட்டரான வெளிய தள்ளி விட்டுரும். அதனால இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம டெம்பரேச்சர் நம்மளுடைய ரூம்க்குள்ள இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ல ஹாட் அண்ட் ஹீட்டா இருக்கிறது எல்லாத்தையும் வெளிய தள்ளிட்டு, திரும்ப அதே காத்த கூலிங்கா நமக்கு குடுக்குது. அவ்வளதானே தவிர்த்து, வெளிய இருந்தெல்லாம் ஃப்ரெஷ்ஷான காத்து உள்ள வராது. அதனால தான் சொல்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த காத்தெல்லாம் அப்படியே உள்ளேயே வச்சுக்கக்கூடாது. ஒரே ரூம்ல வச்சுக்காதீங்க. அடிக்கடி ரூம திறந்து விடுங்க. கொஞ்சம் வென்டிலேட்டடா வச்சுக்கங்க. ஏசி ரூம்ல இருக்கவங்கலாம் நம்ம ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடா இருக்கோம். அதனால நமக்கு வெளி காத்தெல்லாம் தேவையில்ல. உள்ளேயே ரொம்ப கூலிங்கா இருக்கு. அப்படியே இருந்தோம்னா, நெறைய நோய்கள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா பாக்டீரியாஸ், நெறைய வைரஸ் எல்லாம் அப்படியே அதிலேயே ட்ராப்ட் ஆயிருக்கும். அதனால தான் சொல்றாங்க, கொஞ்சம் காத்தார விடுங்க. எப்பயுமே காலைல எந்திரிச்சா கொஞ்ச நேரம் கதவ திறந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.